ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படி பார்த்தீங்கன்னா 10th ஸ்டாண்டர்ட் 10ஆம் வகுப்பு ஸ்டூடெண்ட்ஸு பப்ளிக்கில் எத்தனை கொஸ்டின்ஸ் வரும், என்னென்ன மார்க்கில் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, என்னென்ன டாப்பிக்கில் கேட்பாங்க அப்படிங்கிறத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ். ஸோ எத்தனை கொஸ்டின்ஸ் வரும் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 47 கொஸ்டின்ஸ் நமக்கு கேட்பாங்க. ஸோ 47 கொஸ்டின்ஸில் கொஸ்டின் நம்பர் 1 to 14, 1லேருந்து 14 வரைக்கும் 1 மார்க்ஸ் கேட்பாங்க. அதாவது ஒரு மதிப்பெண் சொல்கிறோம் இல்லையா, 1 மார்க் கொஸ்டின்ஸ். அடுத்து 15 to 18, 19 to 22, 23 இருந்து 27 and 28. இது எல்லாம் பார்த்திங்கன்னா மொத்தமே சேர்த்து 2 மார்க்ஸ், அதாவது 2 மதிப்பெண் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, 2 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 15லேருந்து 18 வரைக்கும் ப்ரோஸ் பாடத்திலிருந்து கேட்பாங்க 2 மார்க் கொஸ்டின்ஸ். 19லேருந்து 22 வரைக்கும் பொயட்ரி சொல்கிறோம் இல்லையா, பாட்டிலிருந்து கேட்பாங்க. ஸோ இது 23லேருந்து 27 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிராமர் பார்ட், வாய்ஸுங்க, ஸ்பீச்சு, சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், பன்ச்சுவேஷன். ஸோ அந்த டாப்பிக்லேருந்து இதில் கேட்பாங்க. 28 அப்படிங்கிறது ரோடு மேப். ஸோ இந்த கேள்வி எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா 2 மார்க் கொஸ்டின்ஸ், எல்லாத்துக்குமே 2 மார்க் கொடுப்பாங்க. ஸோ 15லேருந்து 18 வரைக்கும் 4 கேள்வி கொடுத்துட்டு 3 எழுத சொல்லுவாங்க. 19லேருந்து 22 வரைக்குமே 3 கேள்வி எழுதணுங்க. 23லேருந்து 27 வரைக்கும் 3 கேள்வி எழுதணும். 28வது கேள்வி கம்பல்சரி கொஸ்டின், கட்டாய வினா அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அது ஆன்சர் பண்ணி ஆகணும். அது அந்த கொஸ்டின் 1. ஸோ 3, 3, 3, 1. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 10 கேள்வி. அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸ் உங்களுக்கு எத்தனை கேட்பாங்கன்னா 10 2 மார்க் கேட்பாங்க. 14 1 வேர்டு, 10 2 மார்க் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 29லேருந்து 32, 29லேருந்து 32 வரைக்கும் பார்த்திங்கன்னா பேராகிராஃப், அதாவது 5 மதிப்பெண் வினாக்கள்னு சொல்லும் இல்லையா, பேராகிராஃப் கொஸ்டின் ப்ரோஸ்லேருந்து கேட்பாங்க. ப்ரோஸ்னால் பாடம், பேராகிராஃப் கொஸ்டின் ப்ரோஸ்லேருந்து கேட்பாங்க. ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா 4 கேள்வி, 29, 30, 31, 32. இந்த 4 கேள்வியிலிருந்து நீங்கள் 2 கேள்வி எழுதுனா போதும். ஸோ 2 கேள்வி எழுதணுங்க. ஒரு கேள்விக்கு உங்களுக்கு 5 மார்க்கு, 2 கேள்விக்கு 10 மார்க். ஸோ பாடத்திலிருந்து உங்களுக்கு பேராகிராஃப் கொஸ்டின் 2 கேட்பாங்க. அடுத்தது 34, 33, 33, 34, 35, 36. இதுவும் பேராகிராஃப் கொஸ்டின் மாதிரி தான் இருக்குங்க. ஸோ இந்த 4 கொஸ்டின்லேருந்து நீங்கள் 2 கொஸ்டின் எழுதினா போதுங்க. ஸோ இதுக்கும் உங்களுக்கு 10 மதிப்பெண், 10 மார்க் கொடுப்பாங்க. ஸோ 33, 34 இந்த 2 கொஸ்டின் பார்த்திங்கன்னா பேராகிராஃப் பொயட்ரி, அதாவது பொயட்ரியிலிருந்து பேராகிராஃப் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 35, 36 அப்படிங்கிறது என்ன பார்த்திங்கன்னா 35ங்கிறது பொயட்டிக் டிவைஸ், 36 அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பேராப்ரேஸ். ஸோ இந்த 4 கொஸ்டின்லேருந்து 2 எழுதுனா போதும். ஸோ 10 மார்க்ஸ். அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், இது ப்ரோஸ் டாபிக் முடிஞ்சிச்சு. பொயட்ரி இங்கே கொடுத்துருக்காங்க, முடிஞ்சிச்சு. பொயட்ரி முடித்த பிறகு அடுத்தது செக்ஷனில் சப்ளிமெண்ட்ரி கேட்பாங்க. சப்ளிமெண்ட்ரி அப்படின்னா கதை பகுதி அப்படின்னு சொல்லும் இல்லையா, துணைப்பாடம் கதை பகுதி, அதிலேருந்து கேட்பாங்க. சப்ளிமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 37 and 38, 37 and 38 இது 2த்துலேருந்து ஏதாவது 1 எழுதுனா போதுங்க, ஒரே ஒரு 5 மார்க்ஸுங்க. ஸோ 37 கொஸ்டின் வந்துட்டு கொகிரண்ட் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, கொகிரண்ட் ஆர்டர். 38 அப்படிங்கிறது
காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். ஸோ இந்த 2 கேள்வியில் ஏதாவது ஒரு கேள்வி எழுதினா போதுங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்ஸ் கொடுப்பாங்க. ஸோ சப்ளிமெண்ட்ரி கதை பகுதி முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறம் வரது பார்த்திங்கன்னா லாங்குவேஜ் பற்றி கேட்பாங்க. நம்மளோட கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பற்றி கேட்பாங்க. ஸோ அதில் எத்தனை கொஸ்டின் இருக்கும் பார்த்திங்கன்னா 39 இருந்து 39, 40, 41, 42, 43, 44 மொத்தம் பார்த்திங்கன்னா 6 கேள்வி இருக்கும். இந்த 6 கேள்வியிலிருந்து 4 கேள்வி எழுதினா போதுங்க. ஸோ இதுக்கு டோட்டலாக 20 மார்க். 4 கேள்விக்கு ஒரு கேள்விக்கு 5 மார்க்னா 20 மார்க் வருங்க. 39வது கேள்வி அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க. 40 லெட்டர் ரைட்டிங், 41 நோட்டீஸ், 42 பிக்சர், 43 மேக் நோட்ஸு சம்மரி ரைட்டிங், 44 எரர் ஸ்பாட். இதுலேருந்து நீங்கள் 4 கேள்வி எழுதினா போதும் 20 மார்க்ஸ் உங்களுக்கு கிடச்சிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் 45. இது கம்பல்சரி கொஸ்டின்ங்க. மெமரி போயம் சொல்கிறேன் இல்லையா, மெமரி போயம் அதிலிருந்து கேட்பாங்க. ஒரு 5 லைன்ஸ் கேட்பாங்க, அது எழுதுனா போதுங்க. ஸோ இதுக்கு ஒரு 5 மார்க்ஸ் வருங்க மெமரி போயம். அப்புறம் அடுத்து கடைசியாக கொஸ்டின் நம்பர் 46 பார்த்தீங்கன்னா இன்ஸ் டெவலப்மெண்ட்டு கேட்பாங்க. இது 8 மார்க் கொஸ்டின்ங்க. 46ல் 2 கேள்வி கேட்பாங்க. இது வந்துட்டு சப்ளிமெண்ட்ரி கதை பகுதியிலேருந்து கேட்பாங்க. 46ல் ஏ கொடுப்பாங்க ஆர் பி. ஏ அல்லது பி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதுங்க. இது 8 மார்க் கொஸ்டின்ங்க. ஸோ இதுக்கு 8 மார்க்ஸுங்க. 47 ஒரு கொஸ்டின் இருக்குங்க. இது காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். இதுலேயும் ஏ ஆர் பி 2 கொடுப்பாங்க. இதில் ஏ இல்லைன்னா பி ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று எழுதுனா போதும். இது ஒரு 8 மார்க் கொஸ்டின்ங்க. ஸோ 1 × 8 8. ஸோ இது தாங்க 100 மார்க் கொஸ்டின் பேப்பர் நமக்கு இது தாங்க. பாருங்கள், 1 மார்க் வந்துட்டு 14, 1 மார்க் 14, 2 மார்க்ஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா 10, 2 மார்க்கு 20 மார்க். 2 மார்க்ஸ் நமக்கு 20. ப்ரோஸ்லேருந்து 2 5 மார்க் கேட்குறாங்க. ப்ரோஸ் பாடத்திலிருந்து. பொயட்ரியிலேருந்து 2 5 மார்க் எழுதுனுங்க. சப்ளிமெண்ட்ரிலேருந்து ஒரு 5 மார்க்ஸ் கேட்குறாங்க. ஸோ கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா 20 மார்க்ஸ் கேட்குறாங்க. மெமரி போயம்க்கு ஒரு 5 மார்க்ஸுங்க. இன்ஸ் டெவலப்மெண்ட் கதை பகுதி சொல்கிறோம் இல்லையா, அதிலிருந்து 2 கதையிலேருந்து கேட்பாங்க, ஒரு 8 மார்க்ஸுங்க. இதுவும் வந்துட்டு கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்லேருந்து கேட்பாங்க, இது ஒரு 8 மார்க்ஸ். ஸோ டோட்டலாக பார்த்திங்கன்னா நமக்கு 100 மார்க்குக்கு தேவையான கொஸ்டின் பேட்டர்ன் இது தானுங்க. ஸோ வாங்க டேரெக்டாக நம்ம கொஸ்டின் பேப்பரே பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்துட்டு லாஸ்ட் இயர் நடந்த பப்ளிக் கொஸ்டின் பேப்பருங்க. ஸோ பாருங்கள், 1 வேர்டு பாருங்கள். ஸோ இதுதான் ஃபஸ்ட்டில் 1 வேர்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் கொஸ்டின், ஃபஸ்ட்டு 1லேருந்து 3 வரைக்கும் சினானிம்ஸுங்க. 4லேருந்து கொஸ்டின் நம்பர் 4 to 6 இங்கே இது வரைக்கும் 4 to 6 பார்த்திங்கன்னா ஆன்டனிம்ஸ் கேட்குறாங்க. 7th கொஸ்டின் 7வது கேள்வி சிங்குலர் ப்ளூரல். நெக்ஸ்ட்டு 8வது கொஸ்டின். 8th கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸு சஃபிக்ஸ். 9th கொஸ்டின் அப்ரிவேஷன். 10th கொஸ்டின் ஃப்ரேசல் வேர்ப். 11th கொஸ்டின் காம்பவுண்ட் வேர்டு. 12th கொஸ்டின் ப்ரிப்போசிஷன். கொஸ்டின் நம்பர் 13 வந்து பார்த்திங்கன்னா டென்ஸ் கேட்பாங்க. 14th வந்து பார்த்திங்கன்னா லிங்கர் ஃபார்ம், அதாவது லிங்கர் வேர்ட்ஸ் கேட்பாங்க. இதுதான் 14 1 வேர்டுங்க. ஸோ இங்கே பாருங்கள் 15, 16, 17, 18 பாடத்துலேருந்து, அதாவது ப்ரோஸ்லேருந்து 2 மார்க்ஸ் சொன்னோம் இல்லையா, அது அந்த கேள்வி தான் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கொஸ்டின் நம்பர் 19, 20, 21, 22 பொயட்ரி செக்ஷன். போயம்லேருந்து பாட்டிலேருந்து 4 கேள்வி கேட்குறாங்க. 4க்கு 3 எழுதுனா போதுங்க, சரிங்களா. அடுத்து கிராமர் பார்ட்டு சொன்னேன் இல்லைங்களா, கிராமரில் 23, 24, 25, 26, 27. 23 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ரிப்போர்ட்டட் ஸ்பீச் கேட்டிருக்காங்க 23ல். 24 பார்த்திங்கன்னா வாய்ஸ் கேட்டிருக்காங்க, ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸ் இருக்குங்களா, அது கேட்டிருக்காங்க. 25ல் பஞ்சுவேஷன் கேட்டிருக்காங்க. 26ல் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிள் காம்பவுண்டு காம்ப்ளெக்ஸ், இதெல்லாம் சிம்பிள் சென்டென்ஸாக சேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. 27 பார்த்திங்கன்னா ரீஅரேஞ்ச் த கரெக்ட் ஆர்டர். இதில் கொடுத்துக்கிற வேர்ட்ஸை நம்ம அரேஞ்ச் பண்ணி ரீஅரேஞ்ச் பண்ணணும், அதாவது கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி எழுதணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீஅரேஞ்ச் த கரெக்ட் ஆர்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஸோ அடுத்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கொஸ்டின், கட்டாய வினான்னு சொன்னேன் இல்லைங்களா, 28வது கேள்விங்க. ரோடு மேப், இது கட்டாய வினா சொன்னீங்களா. ஸோ 1 கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ். ஸோ இதோட நமக்கு 2 மார்க்ஸ் முடிஞ்சிச்சு, 2 மார்க் கேள்வி முடிஞ்சிச்சு. அடுத்து 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கொஸ்டின் நம்பர் பார்த்தீங்கன்னா 29, 30, 31, 32 5 மார்க்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 4 கேள்வியில் 2 எழுதுனா போதுங்க. இது ப்ரோஸ்லேருந்து கேட்பாங்க. அடுத்தது 33, 34 பொயம்லேருந்து 2 கேள்வி, பொயட்ரி செக்ஷன் லைஃப் கேட்டிருக்காங்க, நோ மென் ஆர் ஃபாரின் கேட்டிருக்காங்க. ஸோ 2 பேராகிராஃப் கேட்டிருக்காங்க. அடுத்து 35 பொயட்டிக் டிவைஸ், ஸோ இதான் ரைமிங் வேர்ட்ஸ், ரைமிங் ஸ்கீம், ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஹரிடேஷன் கேட்டிருக்காங்க. 36 பார்த்தீங்கன்னா பேராப்ளஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 33, 34, 35, 36 இதிலிருந்து 2 கேள்வி, 4லேருந்து 33, 34, 35, 36லேருந்து 2 எழுதுனா போதுங்க. ஸோ 2 கேள்விக்கு 10 மார்க் கொடுத்துருக்காங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 37 கொகிரண்ட் ஆர்டர், 37 கொகிரண்ட் ஆர்டர், 38 பேசேஜ் கொஸ்டின்ஸ், அதாவது காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ். ஸோ 37 ஆர் 38 ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று எழுதுனா போதும், எனி ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப்ளிமெண்ட்ரிலேருந்து கொடுத்துருப்பாங்க, சரிங்களா. அடுத்து செக்ஷன் 4 ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 39, கொஸ்டின் நம்பர் 39 பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டுங்க, அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்துருக்காங்க. 40 லெட்டர் ரைட்டிங், 41 நோட்டீஸ் ரைட்டிங் கேட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் நோட்டீஸ் கேட்டிருக்காங்க 41ல். 42 வந்து பார்த்தீங்கன்னா பிக்சர் எக்ஸ்ப்ரெஷன்ஸ், பிக்சரை கொடுத்துட்டு அதை பற்றி எழுதுறது 42. 43 மேக் நோட்ஸு சம்மரி ரைட்டிங். ஸோ 43 கொஸ்டின்ஸுங்க. 44 பார்த்தீங்கன்னா எரர் ஸ்பாட் 44. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 39, 40, 41, 42, 43, 44 இந்த 6 கேள்வியிலிருந்து ஏதாவது 4 கேள்வி எழுதுனீங்கன்னா போதுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குதுங்க, லெட்டர் ரைட்டிங், நோட்டீஸ் இருக்குது, பிக்சர் இருக்குது, மேக் நோட்ஸு, எரர் ஸ்பாட் இருக்குங்க. ஸோ அடுத்த கொஸ்டின் செக்ஷன் 5 கொடுத்துருக்காங்க. செக்ஷன் 5ல் கொஸ்டின் நம்பர் 45, கொஸ்டின் நம்பர் 45ல் ஏற்கனவே சொன்ன மாதிரி மெமரி போயம். ஸோ ஒரு 5 லைன்ஸ் கேட்டிருக்காங்க. 5 லைன்ஸ் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 5 மார்க்ஸ் கிடைக்குங்க. கம்பல்சரி கொஸ்டினுங்க, இதுக்கு வந்துட்டு சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இந்த கொஸ்டினுக்கு சாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி 28th கொஸ்டின் சாய்ஸ் இருக்காது, ஒன்று தான் கொடுப்பாங்க, அந்த ஒன்று நீங்கள் எழுதி ஆகணும். ஸோ 45 முடிஞ்சிருச்சு. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா 46. 46 பார்த்திங்கன்னா இன்ஸ் டெவலப்பிங் அப்படி சொல்கிறோம் இல்லையா, இன்ஸ் டெவலப்மெண்ட், டெவலப்பிங் இன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஏ கொடுத்துருக்காங்க, பி, ஏ அல்லது பி, ஏ ஆர் பி, ஏ எழுதலாம் இல்லை பி எழுதலாம். ஸோ 2 கொஸ்டின் ஏதாவது நீங்கள் ஒன்று எழுதலாம். இதுக்கு 8 மார்க்ஸுங்க. அடுத்து 47 கொஸ்டின் 47ல் பார்த்தீங்கன்னா இப்போ காம்ப்ரிஹென்ஷன் பேசேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஏ அல்லது பி, ஏ எழுதலாம் இல்லைனா நீங்கள் பி எழுதலாம். இந்த ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று எழுதலாம். இங்கே பாருங்கள் ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு 8 மார்க்ஸுங்க, 47க்கு 8 மார்க்ஸுங்க, 46க்கு 8 மார்க்ஸ் அதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 2 கேள்வி, 46 ஒரு கேள்வி, 47 ஒரு கேள்வி, 2 கேள்விக்கு, ஒரு கேள்விக்கு 8 மார்க்னா 2 கேள்விக்கு 16 மார்க். ஸோ பப்ளிக் கொஷின் பேப்பர்ஸ் உங்களுக்கு இந்த பேட்டர்னில் தாங்க இருக்குது, இப்படி தான் வருங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யணுன்னா, எந்த பார்ட்டில் நீங்கள் வீக்காக இருக்கீங்க, எதை படித்தா அதிகமான மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. பிளான் பண்ணிவிட்டு நீங்கள் படித்தீங்கன்னா அதிகமான மார்க்கை உங்களால் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஆல் த பெஸ்ட். எக்ஸாம் தைரியமாக எழுதுங்க, நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போடுங்க, நாங்கள் டவுட்டை கிளியர் பண்ணுறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.